வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுவனத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். நேற்று தான் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை மீண்டும் அதோட வரலாற்று உச்சத்துக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்லலாம். இதற்கான காரணம் என்ன, மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 1 கிராம் வெள்ளி விலை 184 காணப்பட்டது. இன்றைக்கி மேற்கொண்டு 1 கிராமுக்கு 3 ரூபா, 1 கிலோவுக்கு 3000 விலை வந்து 1 கிராம் 187, 10 கிராம் 1870, 1 கிலோ 1,87,000 காணப்படுது. இந்த வாரத்தில் மட்டும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா 22,000 அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது. இதற்கு தங்கத்தோட விலையே பரவாயில்லைங்கிற அளவுக்கு வெள்ளியோட விலை புதிய உச்சங்களை தொட்டுட்டு வரவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கத்தோட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 93 ரூபா, சவரனுக்கு 744 ரூபாய் விலை ஏற்றத்தோட இந்த வருடத்தோட வரலாற்று உச்சமாக 1 கிராம் மீண்டும் நம்மளுக்கு வந்து 12,464 அரை கால் பவுனோட விலை 24,928, சவரன் விலை 99,712 ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கானதா உச்சத்தோடைய மீண்டும் இந்த வாரத்தையும் முடிவு செஞ்சிருக்கல. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு 85 ரூபாயும் சவரனுக்கு 680 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட 1 கிராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11,425, கால் பவுனோட விலை 22,850, சவரன் விலை 91,400 அப்படிங்கிற உச்சக்கட்ட விலையில் காணப்படுது. ஏன் தங்கத்தோட விலை இப்படி ஒவ்வொரு மாதமும் சரி ஒவ்வொரு வாரமும் வரலாற்று உச்சத்திலே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புவிசார் அரசியல் சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் போர் சூழல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போர் இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அதே போல் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து மற்ற நாடுகள் மேலே எப்போ வேணாலும் வந்து புதுசாக வந்து டாரிஃப் வாரில் வரிகளை போட்டுட்ருக்காரு. இது மாதிரியான சூழலால் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது. ஏன்னா இது ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுது.